வணக்கம். வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதை அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையில் கொலை கொள்ளை பெருகிவிட்டதாகவும் பெரிய மார்க்கெட்டில் கட்ட பஞ்சாயத்து, அடியாட்களை வைத்து பணம் கேட்டு மிரட்டுவது என அதிகரித்து வியாபாரிகள், தொழிலதிபர்கள், பெண்கள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது மட்டுமன்றி அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. மேலும் டெல்லியில் நடந்த காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநில முதல்வர்கள் தமது மாநிலத்திற்கு உரிய உரிமையை வேண்டி வாதிட்ட போது புதுவை முதல்வர் புதுவையின் தனித்தன்மையை எடுத்துரைத்து காரைக்காலுக்கு உரிய நீரை பரிந்துரை செய்து விகிதாச்சார அடிப்படையில் பெற வேண்டிய நீரை பெறாமல் கடமை தவறியதோடு காரைக்கால் விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் கூறிய அவர், மேலும் அமெரிக்காவில் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட படத்திற்கு பாகிஸ்தான் உள்பட பல நாடுகளும் இந்தியாவும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்து வரும் வேளையில் மத சார்பற்ற எம்மதமும் சம்மதம் என வாழும் புதுவை வாழ் மக்கள் சார்பாக தாமும் கண்டனம் தெரிவிப்பதோடு அதுபோன்ற படங்களை அமெரிக்கா தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும், புதுவையில் நடந்த முழு அடைப்பு போராட்டத்தின் போது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், பொது செயலாளர் ராகுல் காந்தியை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்று கூறிய அவர், மேலும் புதுவையில் குடும்பங்களுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கட்டணத்தை அதிகரித்ததற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு கட்டணத்தை உடனடியாக செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை அறிவித்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதாகவும், தொழிற்சாலைகள் போன்ற இடங்களில் 100 கோடி ரூபாய்க்கு பாக்கி உள்ள மின் கட்டணத்தை வசூலிக்காமல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அதிகப்படியான கட்டணம் வசூலிப்பதை அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்து கூறினார். புதுவை மாநிலத்தில் கொலை கொள்ளைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இன்று ஒரு சில நண்பர்களை அவருடைய குடும்ப விசேஷத்திற்கு கதிர்காமம் மற்றும் இந்திரா நகர் தொகுதியில் சென்று அவர்களை சந்தித்தேன். அவர்கள் பெரிய மார்க்கெட்டில் கடைகள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் பயந்து கொண்டு மார்க்கெட்டில் உள்ள பிரச்சனையை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது கட்ட பஞ்சாயத்தும் பணம் வசூல் பண்ணுவதுதான் பெரிய மார்க்கெட்டில் வேலையாக இருந்து வருகிறது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது முனிசிபாலிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட கடைகள் அல்லாமல் பல 100 கடைகள் அடியாட்களை வைத்து பணம் வசூலிப்பது பெரிய மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்து வருகிறது. முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ இந்த அரசோ அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை பற்றி சொன்னால் எங்களை தாக்குகிறார்கள் என்று வியாபாரிகள் பயந்து கொண்டு கூறுகிறார்கள். அதாவது புதுவை மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக ரங்கசாமி அரசில் உள்ள அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரத்தை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை இந்திரா காந்தி சதுக்கம் சந்திப்பில் அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் மகேஸ்வரி முன்னிலையில் நடந்தது. குழு உறுப்பினர் தனலட்சுமி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி எய்ட்ஸ் விழிப்புணர்வு பற்றி விளக்குரையாற்றிட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணம் சிறப்புரையாற்றி துண்டு பிரச்சுரத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பங்கேற்று எய்ட்ஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வை பெற்றனர். புதுவையில் மின் கட்டண பாக்கி செலுத்த வரும் 26ஆம் தேதி சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மின்துறை தெரிவித்துள்ளது. மின் நுகர்வோரிடமிருந்து மின் கட்டண பாக்கியை வசூலிப்பதற்காக புதுவை மின்துறை சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே மின் கட்டண பாக்கி வைத்துள்ளவர்கள் அன்றைய தினம் பாக்கியை செலுத்திட வேண்டும். அப்படி செலுத்தாதவர்கள் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும், இதற்காக மின்துறை செயலர் தலைமையில் துறையின் மூத்த அதிகாரிகள் பொறுப்பில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே மின் கட்டண பாக்கி வைத்துள்ள அனைத்து மின் நுகர்வோரும் உடனடியாக மின் கட்டணத்தை செலுத்தி மின் இணைப்பு துண்டிப்பை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுவதாக
மின்துறை தெரிவித்துள்ளது. புதுவை அரசு நடத்தும் யுடிசி போட்டித் தேர்விற்கான மாதிரி தேர்வினை செப்டம்பர் 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களிலும் வெற்றி ஜேவிஆர் பிம் கல்வி நிறுவனம் நடத்த உள்ளது. இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் வெற்றி ஜேவிஆர் பிம் கல்வி நிறுவனத்தின் தலைவருமான திரு ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், புதுவை அரசு செப்டம்பர் 30ஆம் தேதி யுடிசி பதவிகளுக்கு போட்டித் தேர்வை நடத்துகிறது. இதில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வெற்றி ஜேவிஆர் பிம் சென்டரில் செப்டம்பர் 25 மற்றும் 26 ஆகிய 2 நாட்களிலும் யுடிசி போட்டித் தேர்விற்கு மாதிரி தேர்வு நடத்த உள்ளது. மாதிரி தேர்வு எழுத விரும்புபவர்கள் செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தங்கள் பெயர்களை வெற்றி கோச்சிங் சென்டர் நம்பர் 8 கோவிந்த பிள்ளை ஸ்ட்ரீட், கண்ணன் நகர், புதுச்சேரி என்ற முகவரியில் முன்பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை பாகூரில் அகில இந்திய விவசாயிகள் சங்க புதுவை பிரதேச 11வது மாநாடு நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை பாகூர் தர்மராஜா திருமண மண்டபத்தில் அகில இந்திய விவசாயிகள் சங்க புதுவை பிரதேச 11வது மாநாடு குழு தலைவர் நிலவழகன் தலைமையில் நடந்தது. குழுவின் நிர்வாகி ராமசாமி சங்க கொடியேற்றிய நிகழ்ச்சியில் 8 அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பொருளாளர் நாகப்பன் துவக்க உரையினையும் சரவணன் வரவு செலவு அறிக்கையினையும் வழங்கினர். கூட்டத்தில் விளைநில பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றிட வேண்டும், கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கிட வேண்டும், விவசாயிகளின் கரும்பு பாக்கியை வட்டியுடன் வழங்கிட வேண்டும், பால் லிட்டர் ஒன்றுக்கு 25 ரூபாய் வழங்கிட வேண்டும், உரம், விதை, பூச்சி மருந்துகளை மானிய விலையில் உரிய காலத்தில் தட்டுப்பாடின்றி மானியத்துடன் வழங்கிட வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில அரசுகள் பெட்ரோலிய பொருட்களுக்கு விற்பனை வரியை குறைத்தால் அவற்றின் விலை குறையும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக பெட்ரோலிய பொருட்களுக்கு மத்திய அரசு அளிக்கும் மானியமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டு 1,40,000 கோடி என வழங்கிய மானியம் 2 லட்சம் கோடியாக உயரும் நிலை உள்ளதால் வேறு வழியின்றி சிறிதளவு விலை உயர்த்தியுள்ளதாகவும், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இதுவரை 6 முறைதான் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 27 முறை உயர்த்தப்பட்டதை மறந்து அவர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். மேலும் காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகள் மானிய விலைக்கே கூடுதலாக 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்க முன் வந்துள்ளதாகவும், இதை மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும், தொடர்ந்து மாநில அரசுகள் பெட்ரோலிய பொருட்களுக்கு 24% விற்பனை வரி விதிப்பதை குறைத்தால் பெட்ரோலிய பொருட்களின் விலை குறையும். இந்த உண்மை நிலையை விளக்கி நாடு முழுவதும் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும், கூடங்குளம் அணு உலையில் யுரேனியம் நிரப்பும் பணி முடிந்ததும் உற்பத்தி துவங்கும். இதனால் தமிழகத்திற்கு கூடுதல் மின்சாரம் கிடைக்கும். மேலும் இலங்கைக்கு எதிராக ஐநா சபையில் போர்க்குற்றம் பற்றிய தீர்மானம் வந்தால் இந்தியா நிச்சயமாக ஆதரிக்கும் என்று கூறினார். புதுவை ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட ஆதிங்கம்பட்டு பயனாளிகளுக்கு கால்நடைத்துறை சார்பில் கறவை மாடுகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை பாகூர் கால்நடை மருத்துவமனையில் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட ஆதிங்கம்பட்டு பயனாளிகளுக்கு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை சார்பில் சுய தொழில் புரிய கறவை மாடுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று ஆதி திராவிட மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் திட்டத்தில் முதல் தவணையாக 45,000 ரூபாய் மதிப்புள்ள 3 கறவை மாடுகளை 5 நபர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் ராணி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பயனாளிகள் பங்கேற்று கறவை மாடுகளை பெற்று பயனடைந்தனர். புதுவை மாநில அட்டியாபட்டியா சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை மாநில அட்டியாபட்டியா சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் அகில இந்திய கூட்டமைப்பின் பார்வையாளர் திருநாவுக்கரசு, புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் பக்தவச்சலம் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் சங்கத்தின் மீது பொய்யான தஸ்தாவேஸ்களை தயார் செய்து அதனை பதிவு செய்தும் அவதூறான செயல்களை பரப்பி வரும் செல்வம் என்பவர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பது, தேசிய போட்டியினை சிறப்பாக நடத்திய பாண்பு தலைவர் ஏம்பலம் செல்வத்திற்கு நன்றி தெரிவித்தும் சப் ஜூனியர் தேசிய போட்டிக்கு ஆண் பெண் 2 அணிகளையும் லக்னோவிற்கு அனுப்பி வைப்பது என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிறைவில் முருகானந்தம் நன்றி கூறினார்.
புதுவை அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் பெருமாள் சன்னதியில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி உள் புறப்பாடு நடந்தது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பார்த்தசாரதி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனையும் பின்னர் சுவாமி உள் புறப்பாடும் நடந்தது. விழாவில் ஆன்மீக அன்பர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுவை காமராஜர் நகரில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை காமராஜர் நகரில் 12ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையுடன் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி முன்னிலையில் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நடந்த ரத்த தான முகாமினை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் இளைஞர் அணி தலைவர் விநாயகம் தலைமையில் நடந்தது. முகாமினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு துவக்கி வைத்தார். முகாமில் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் என்ஆர் மனிதநேய மக்கள் இயக்கத்தினர் பெருமளவில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.